ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இந்து மதத்தில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரியதாகவும் ஒவ்வொரு சிறப்பு மிக்கதாகவும் கருதப்படுகிறது. இதில் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக சனி பகவான் என்றாலே பெரும்பாலானவர்களுக்கு பயம்தான் ஏற்படும். சனி பகவானை கர்மகாரகன் என்பார்கள். ஒருவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பலனை பாரபட்சமின்றி வழங்குவதால் அவரை நீதியின் கடவுள் என்றும் சொல்வதுண்டு. சனி பகவானின் தீய பார்வை நம்மீது பட்டால் எப்படி கடுமையான துன்பங்கள் அனுபவிக்க நேரிடுமோ அதே போல சனி பகவானின் அருள் இருந்தால் வாழ்வின் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வது வெற்றிகளை குவிக்கலாம். சனி தரும் கேடு பலன்களில் பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் மட்டுமல்ல, மன அழுத்தம், ஆரோக்கிய பிரச்சனைகள், உறவுக்குள் பிரிவு, மனக்கசப்பு போன்றவையும் ஏற்படும். சனியின் கடுமையான பாதிப்புகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் சில குறிப்பிட்ட 4 பரிகாரங்களை மட்டும் செய்ய வேண்டும். இவற்றை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டமான சூழலில் இருந்து வெளியே வர முடியும். குறிப்பாக சனிக்கிழமையில் அரச மரத்திற்கு சில பரிகாரங்கள் செய்வது நல்ல பலனை தரும். கருட புராணத்தின்படி ஜாதகத்தில் சனி திசை, சனி தோஷம், மகாதசை நடப்பவர்கள் சனிக்கிழமையில் அரச மரத்தை வழிபடுவதால் துன்பங்கள் குறையும். அரச மரத்தடி பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சனீஸ்வராய நமக என சனி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வலம் வர வேண்டும். இந்த பரிகாரம் சனி தோஷத்தில் ஏற்படும் கடுமையான பாதிப்புகளிலிருந்து விடுபட வைக்கும். கருப்பு எள் அளித்தல்: சனிக்கிழமையில் சனி பகவானின் அருளை பெற அரச மரத்தடியில் கருப்பு எள், வஸ்திரம், கடுகு, எண்ணெய் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இதனால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். கடுகு எண்ணெய் விளக்கு: சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானின் கடும் கோபத்திலிருந்து விடுபட முடியும். ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை விளக்கேற்றும் போது சொல்லிக்கொண்டே விளக்கேற்றி வழிபட வேண்டும். இது சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைத்து ஒருவரின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை பெற முடியும். அரச மரத்திற்கு தண்ணீர் விடுதல்: ஜாதகத்தில் சனியால் கடுமையான பாதிப்புகளால் வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருபவர்கள் சனிக்கிழமையில் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கொள்ள வேண்டும். பிறகு அரச மரத்தடிக்கு சென்று அதை மனதார வழிபட்டு வேருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும். இந்த தண்ணீரும் கங்கை நீரும் கலந்து ஊற்றுவதால் இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். இது சனி பகவானை அருளை பெற்று தருவதுடன் பல தடைகளை நீக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.